வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, 5000 ரூபாய் வச்ச ஆப்பு அதிரடியாக வெளியானது கருத்து கணிப்பு. திமுக அடைகிறது படுதோல்வி. அறிவாலயத்தில் முக்கிய அரசியல் தலைவர்கள் அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம் என்று ஆலோசித்து அதிரடியாக 2 திட்டத்தை அறிவிக்க போறாங்களாம். அந்த 2 திட்டமாவது திமுகவுக்கு கை கொடுக்குமா கை கொடுக்காதா, அந்த திட்டம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ நம்ம விரிவா பேசலாம். 5000 ரூபாய் திமுகவுக்கு கை கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஸ்பிக் மீடியா 5000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்த பிறகு போய் கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறார்கள். அந்த கருத்து கணிப்புல என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அவங்க ஒவ்வொருத்தரையும் சந்திக்கின்ற பொழுது, ஏமா 5000 ரூபாய் வாங்குறதுக்கு முன்பாக நீங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா, திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சில பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. சில பேர் இல்லைங்க, 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு முன்பாக நாங்க அதிமுகவுக்கு ஓட்டு போடலாம் நினைச்சோம், ஆனா இப்ப 5000 ரூபாய் வாங்கினதுக்கு பிறகு திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறேங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி 2000 பேர் இடத்துல போய் கருத்து கணிப்பை கேட்டிருக்காங்க. இந்த 5000 ரூபாய்க்கு பிறகு திமுகவுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது அப்படின்னு அவங்க கருத்து கணிப்பு புள்ளி விவரத்தை வெளியிட்டு இருக்காங்கன்னா, அந்த 5000 ரூபாய் போறதுக்கு முன்பாக திமுகவுக்கு ஒரு 2.84% குறைவாக தான் வாக்கு கிடைக்க இருந்ததுங்க. அதாவது இந்த 5000 ரூபாய் போன பிறகு திமுகவுடைய வாக்கு வங்கியானது 36.84% இருக்கிறதுங்க. இந்த 5000 ரூபாய் வாங்கின பிறகு அதிமுகவுடைய வாக்கு வங்கியானது 33.54% இருக்குதுங்க. மொத்தத்துல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 5% வாக்கு வித்தியாசம் இருக்குதுங்க. மொத்தத்துல திமுகவுக்கு இந்த 5000 ரூபாய் போன பிறகு 2.84% வாக்கு உயர்ந்து இருக்கிறதுங்க. சோ இந்த 2.84% என்பது உங்க கணக்கு பிரகாரம் பார்த்தா அதிகம்தான். ஏன்னா என்டிஏவும் கூட்டணி போட்டிருக்காங்க, திமுகவும் 22 கட்சிகளுடன் கூட்டணி போட்டிருக்காங்க. இப்படி போட்டிருந்தாலும் அடுத்த தேர்தலில் வாக்கு வித்தியாசம் என்பது குறைந்தபட்சம் 100, 200, 500 இந்த அளவுக்கு தான் வாக்கு வித்தியாசம் இருக்குமா அதிமுக திமுக இடையில. அப்படி பார்க்கும்போது இந்த 2.84% 5000 ரூபாய்க்கு திமுகவுடைய வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்குன்னா கிட்டத்தட்ட 2 அல்லது 3 லட்சம் வாக்குகள் திமுகவுக்கு கூடுதலாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்கும்போது திமுக ஸ்வீப் பண்ற மாதிரி தெரியும். ஆனா இதை தடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை எடுத்தார். அந்த ஆயுதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பல இலவச அறிவிப்புகளை வெளியிட்டார். அந்த அறிவிப்பானது அதிமுகவுக்கு இயல்பாக வாக்கு விழ இருந்தது இல்லையா, அதை விட கூடுதலாக 2.54% அளவுக்கு அதிமுகவுக்கு வாக்கு வங்கியானது வாக்குறுதியை கேட்ட பிறகு அதிகரித்திருக்கிறது. இந்த எடப்பாடி பழனிசாமியுடைய வாக்குறுதியை மக்கள் நம்புறாங்க. அதன் மூலமாக அதிமுகவுக்கு 2.54% வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கு. 5000 ரூபாய் கொடுத்ததுனால திமுகவுக்கு 2.84% வாக்கு அதிகரித்திருக்கு. இப்போ 2.84 இருந்து 2.54 கழிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், மொத்தத்துல 0.31% திமுகவுக்கு வாக்கு சதவீதம் அதிகரிக்குதுங்க. குறிப்பா சுருக்கமா சொல்லணும்னா 1% வாக்குகள் கூட இந்த 5000 ரூபாய்னால திமுகவுக்கு வாக்கு அதிகரிக்கவில்லை. இது பெருத்த ஏமாற்றம் தானே. இந்த வாக்கு சதவீதம் அதிகரிக்கவில்லை என்றாலும் கூட இந்த 5000 ரூபாய் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எதிர்மறையான விளைவை தரக்கூடாது இல்லையா, ஆனா எதிர்மறையான விளைவை தந்திருக்கிறது. எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த 5000 ரூபாய் என்பது ரேஷன் கார்டு நம்ம தமிழகத்தில் எவ்வளவு இருக்குது, 2,17,00,000. ஆனா திமுக எத்தனை பேருக்கு 5000 ரூபாய் கொடுத்திருக்குது, 1,31,00,000. அப்போ கிட்டத்தட்ட 80 லட்சம் பெண்களுக்கு 5000 ரூபாய் போல. நீ 1000 ரூபாய் கொடுக்கலன்னா மற்ற பெண்கள் கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா ஒரே தருணத்துல நீ 5000 ரூபாய் கொடுக்கறனா மீதி இருக்கக்கூடிய 80 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் என்ன நினைப்பாங்க, நாங்க என்ன ஏமாளிங்களா, 5000 ரூபாய் ஒரே தருணத்துல கொடுத்துருக்க, நாங்க என்ன இழிச்சு வாயினுங்களா? கண்டிப்பா எவ்வளவு வசதி படைத்தவர்களா இருந்தாலும் கூட 5000 ரூபாய் ஒரே தருணத்தில் கொடுக்கின்ற பொழுது எனக்கு கிடைக்கலையா என்று கண்டிப்பா நினைப்பாங்களா இல்லையா? அந்த 80 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் வாக்கு யாருக்கு போகும்? அப்ப திமுக அதை எப்படி சமாளிக்க போகுது? அது மட்டும் கிடையாதுங்க,
இந்த அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் திமுகவுக்கு எதிராக போராடிட்டு இருந்தாங்க. ஏன் போராடினாங்க? நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது அவங்க கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. சோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க அப்படின்னு போராடுகின்ற போது ஐயா நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியும், மத்திய அரசாங்கம் நமக்கு போதிய நிதியை தரல, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் சிக்கலையும் புறக்கணிப்புகளையும் நம்ம சந்திச்சிருக்கின்ற பொழுது நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டோம் செஞ்சிடுங்க அப்படின்னு அழுத்தம் கொடுத்தா நாங்க எப்படிங்க செய்ய முடியும், கொஞ்சம் பொறுத்துக்குங்க, படிப்படியா உங்க கோரிக்கையை நிறைவேற்றுகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஏமாற்றிக்கிட்டே இருக்குது. பணம் இல்லை என்று சொல்லிவிட்டு அரசு ஊழியர்களும் அனைத்து மட்டத்திலும் போராடி பார்த்துட்டாங்க. திமுக கண்டுக்கிற மாதிரி தெரியல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை வச்சு அரசு ஊழியர்கள் போராடுறத மறைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு விஜய் விஷயம், ஒரு நாளைக்கு சிலிண்டர் விஷயம், இப்படியே மக்களை திசை திருப்பி போராடுகின்ற ஊழியர்களுடைய வலிமையை மறக்கடிக்கிறாங்க. மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியில தேனாரும் பாலாரும் ஓடுற மாதிரியும் மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரியும் ஊடகமானது கதை கதையா அளந்துகிட்டு இருக்குது. சோ இந்த அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு உங்ககிட்ட ஒரு 100 கோடி ரூபாய் இல்ல, ஆனா ஒரே இரவுல மட்டும் 6700 கோடி ரூபாய் பெண்களுக்கு விடுவிப்பீங்களா, ஒவ்வொருத்தருக்கும் 5000 ரூபாய். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஒரு நாள் இரவுல 6700 கோடி ரூபாய் அளவுக்கு நிதியை விடுவிக்கின்ற அளவுக்கு நிதி நிலைமை தமிழகத்தில் இருக்கின்ற போது அரசு ஊழியர்கிட்ட என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்தை காட்டி எங்களை ஏமாத்துறீங்களா? சாமானிய மக்களை வேண்டுமானால் 5000 ரூபாய் கொடுத்து ஏமாற்றலாம். மாற்றுத்திறனாளிகள், விதவை பெண்கள், அப்புறம் மாற்றுத்திறனாளிகளை கவனிச்சுக்கிறவங்க, முதியோர் பென்ஷன் வாங்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட தொகையை அதிகரிச்சு கொடுத்துருக்காங்க. சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் அதிரடியாக ஒரே நாள்ல ஒதுக்கி 2000 ரூபாய் அதிகரிச்சு கொடுத்துருக்காங்க. சோ இப்படி இருக்கின்ற தருணத்துல அரசு ஊழியர்கள் என்ன நினைப்பாங்க? படிச்சவனா இருக்கிறான், வேலையில் இருக்கிறான், அவன் என்ன சிந்திப்பான்? அப்ப இந்த அரசாங்கத்துக்கு கண்டிப்பா ஓட்டு போட மாட்டாங்க. எப்படி ஓட்டு போடுவாங்க? திமுகவுக்கு இலவசமான ஓட்டு 3 ஓட்டுங்க. 1 சிறுபான்மையர் ஓட்டு, 2 யாருடைய ஓட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய அரசு ஊழியர் ஓட்டுங்க. 3வது யாருடைய ஓட்டுன்னு கேட்டீங்கன்னா பட்டியலினத்தவர் ஓட்டுங்க. சிறுபான்மையர், பட்டியலினத்தவர் மற்றும் அரசு ஊழியர்கள், இவங்க 3 பேரும் திமுகவுக்கு இலவச ஓட்டு மாதிரிங்க. வேற யாருக்கும் ஓட்டு போறதுக்கு இவங்களுக்கு கையே வராதுங்க. அதுல சிறுபான்மையரை பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு குளிர் வச்சிடறாங்க. அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டு போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பட்டியலினத்தவரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய யார் இருக்கிறாங்க, தொழில் திருமாவளவன் கூட்டணி வச்சுக்கிறதுனால ஓரளவுக்கு வட மாவட்டங்கள்ல பட்டியலினத்தவரை கரெக்ட் பண்ணிடுறாங்க. ஆனா அரசு ஊழியர்களை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினா தானே அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஏற்கனவே அவங்க எல்லாருக்கும் தெரியும், அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு என்னைக்குமே ஓட்டு போட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அரசு ஊழியர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஓட்டு போடாம அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக ஓட்டு போட்டு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. ஆனா இந்த முறை 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு காசு இருக்குது, ஆனா எங்க கோரிக்கை நிறைவேற்றத்துக்கு காசு இல்லையா அப்படின்னு நினைச்சதுனால இன்னைக்கு அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த பேரும் கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர் இருக்காங்களாம். அந்த 13 லட்சம் பேரும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இந்த 5000 ரூபாய் கொடுத்ததுனால 0.31% வாக்கு அதிகரிச்சதுல திமுகவுக்கு. அது ஒரு 3 லட்சம் வாக்கு என்றாலும் கூட இந்த 5000 ரூபாய் கொடுத்ததுனால திமுகவுக்கு 10 லட்சம் வாக்குகள் கிடைக்காம போகுது. சோ அதனால இந்த 5000 ரூபாய் என்பது திமுகவுக்கு எதிர்மறையான ஒரு விஷயத்தை தான் தந்திருக்கிறது. அதனால திமுக எல்லா விதமான கணக்கெடுப்பும் எடுத்து பார்த்திருக்குது. அதே மாதிரி ஸ்பிக் மீடியாவும் பாத்தீங்கன்னா நடுநிலையா களத்துல இறங்கி 2000 பேர்கிட்ட கருத்தை எடுத்து அவங்களும் பதிவிட்டு இருக்கின்றார்கள். சோ அடுத்து வருகின்ற தேர்தலில் ஏதாவது அடுத்தடுத்து பெண்களையோ இல்ல ஒட்டுமொத்த பேரையும் ஏதாவது ஒரு விதத்துல பணத்தை கொடுத்து சமாதானப்படுத்தாத வரைக்கும் படுதோல்வி உறுதி. அதனால அறிவாலயத்துல முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் ஒன்னா கூடிக்கிட்டு கூட்டணி மட்டும் பலமாயிருந்தா போதாது, ஆனா நாம அதிமுக மற்றும் பிஜேபி கூட்டணி வீழ்த்தணும்னா வேற ஏதாவது ஒரு சலுகை தரணும் அப்படின்றதுக்காக முக்கிய 2 திட்டங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, விவசாயிகளுக்கு ஏதோ ஒரு சலுகையை வாரி தர போறாங்க. தமிழகத்துல இன்னைக்கும் 55% விவசாயிகள் தான். விவசாய வேலையை செய்யறாங்களா, விவசாய கூலியா இருக்கிறாங்களா தெரியாது, ஆனா தங்களை அத்தனை பேரும் விவசாயிகளாக காட்டிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த 55% பேருக்கும் ஏதாவது ஒரு புதிய திட்டத்தின் மூலமாக
பணத்தை லம்பா கொடுக்கறதுக்காக திமுக வந்து பாத்தீங்கன்னா கணக்கிட்டு கொண்டு இருக்கிறது. இதுல பெண்களும் அடங்குவாங்க, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 18 வயதுக்கு உட்பட்டவங்களும் அடங்குவாங்க. சோ இந்த விவசாயிகள் என்னும் போது அனைத்து தரப்பு மக்களும் அதுக்குள்ள வந்துருவாங்க. 5000 ரூபாய் வாங்கினவங்களுக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் என்ற போர்வில் பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா அந்த 5000 ரூபாய் என்பது அரசு ஊழியர்களுக்கு கிடையாது. அதோட போச்சுன்னா இந்த மகளிர் உரிமை தொகை பெறாது இருக்காங்க பாரு, அவங்களுக்கும் கிடையாது. ஆனா இதில் விவசாயம் என்கின்ற போது எல்லாரும் வருவாங்க. அதனால நாம லம்பா ஒரு தொகையை விவசாயி பேர்ல போடலாம் அப்படின்னு திமுக திட்டமிட்டு இருக்குது. இரண்டாவது, இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் விஜயை நோக்கி போய்கிட்டே இருக்கிறாங்க. இளைஞர்களை தடுத்து நிறுத்தணும். அதற்காக இந்த புதுமை பெண் திட்டம், அது மட்டும் இல்லாம தமிழ் புதல்வன் திட்டம், இந்த மாதிரி உயர்கல்விக்காக 1000 ரூபாய் கொடுப்பாரு. அதுக்காக ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்க. எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது லேப்டாப் கொடுத்தாங்க. 5 வருஷமா ஏமாத்தி போட்டு கடைசியில் ஆட்சி முடிக்கின்ற போது லேப்டாப் கொடுத்தாங்க. அந்த லேப்டாப் கொடுத்த பிறகு திமுகவே வேதனை அடைகின்ற அளவுக்கு அந்த லேப்டாப்பை வாங்கின மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு லேப்டாப் கொடுத்தது காலம் தவறி கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இயர்லேயே கொடுத்துருக்கணும், லாஸ்ட் இயர்ல கொடுத்தீங்க. நாங்கள் தான் ஏற்கனவே காசு கொடுத்து லேப்டாப்பை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோமே, அப்போ உங்களுடைய லேப்டாப் எங்களுக்கு வீண் தானே அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. ரெண்டாவது, 5 ஆண்டு காலமாக கொடுக்காம இப்போ மட்டும் ஏன் கொடுக்குறீங்க, எங்க வாக்குக்கு தானே அப்படின்னு சொல்றாங்க. நீ என்ன கொடுத்தாலும் சரி நாங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால இளைஞர் பட்டாளத்தினுடைய மனதை மாற்ற முடியல. அதனால் மீண்டும் ஒரு மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு என்றோ இல்ல கோடை விடுமுறை என்றோ இல்ல ஏதோ ஒரு நிவாரண தொகையாக மாணவர்கள் என்ற பெயர்ல ஒரு 5000 ரூபாயை போட்டுருவோம் அப்படின்னு முதலமைச்சர் யோசனை பண்ணியிருக்கின்றாராம். குறைந்தபட்சம் 2000 ரூபாயாவது போடணும் அப்படின்னு யோசிக்கிறாராம். விவசாயிகளுக்கு 3000 ரூபாய், மாணவர்கள் என்ற பெயர்ல ஒரு 2000 ரூபாய். ஸோ 5000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த அறிவிப்புகள் வரத்தான் போது. தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு திமுக ஓட்டு போடுவாங்களா என்ன நமக்கு தெரியல. மொத்தத்துல ஒவ்வொரு மாதமும் டாஸ்மார்க்ல விற்பனை ஆகி வருகின்ற லாபம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா தேர்தலுக்காக மடைமாற்றி விடப்படுகிறது. பல திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க, பல திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிட்டு அடிக்கல் நாட்டி இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் பணம் ஒதுக்கணும். ஆனால் அவங்க இடைக்கால பட்ஜெட் போட்டதுனால பட்ஜெட்ல என்ன நிதி ஒதுக்கிருக்காங்களோ அந்த நிதியை தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எடுத்து செலவு பண்ணணும். ஸோ அதனால பல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கலாம் கூட பரவாயில்ல, அடிக்கல் நாட்டிக்கிட்டே போகலாம். நம்ம ஆட்சிக்கு வந்தா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை விட்டுடலாம். அதனால டாஸ்மார்க்ல வருகின்ற வருமானத்தை எடுத்து நாம திட்டங்களுக்கு பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அது எலெக்ஷனுக்கு பயன்படுத்தலாம்ன்றதுனால ஒவ்வொரு மாதமும் டாஸ்மார்க்ல விற்பனை ஆகின்ற பணத்தை எடுத்து சரியா ஒவ்வொரு மாதத்தினுடைய 10வது நாள்லயோ இல்ல 15ஆம் தேதிக்குள்ளேயோ வந்து பாத்தீங்கன்னா திமுக பொறுத்த வரைக்கும் 5000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அறிவிப்பா வெளியிட்டு இருக்குது. 5000 ரூபாய் அறிவிப்புக்கு பிறகு மாற்றுத்திறனாளிகள், கைம்பெண்கள், மாற்றுத்திறனாளியை பராமரிக்கின்றவர்கள் மற்றும் முதியோர்கள் என்று சொல்லிட்டு மீனவர்கள்லாம் விட்டுட்டோம் பாருங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து திடீர்னு கரெக்டா அந்த 2000 ரூபாயை கூட்டி போட்டு பணத்தை கொடுத்தாங்க. இப்போ இந்த மார்ச் வந்துச்சு, நியாயப்படியாக பெண்கள் உரிமை தொகை 1000 ரூபாய் வந்திருக்கணும். 15ஆம் தேதி எதிர்பார்ப்பாங்க. பிப்ரவரி மாசம் தான் கொடுத்துட்டாங்களே, அந்த ஞாபகம் இருக்காது. அதனால இந்த மாசம் பணம் வரலன்னா மக்கள் என்ன நினைப்பாங்களோ என்பதற்காக கரெக்டா 14ஆம் தேதியோ அல்லது 15ஆம் தேதியோ மீண்டும் ஒரு லம்பான தொகை எல்லா அக்கௌண்ட்லயும் வந்து விழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே 5000 ரூபாய் கொடுத்ததே திமுக கை கொடுக்கல. இனி இந்த மாதிரி பணங்கள் திமுக கை கொடுக்குமா? பல அரசியல் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் நேரத்தில் பணம் கொடுப்பதெல்லாம் மக்கள் வாங்கி வாங்கி பழக்கப்பட்டுட்டாங்க. இது ஒன்றும் புதுசாக கிடையாது, ஒரு பழைய திட்டமாக போச்சு. அதனால திமுக ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுத்தாங்க. வாங்குகின்ற போது ஜெயலலிதா ஓட்டு போட்டாங்க. ஆனா ஒவ்வொரு வருஷமும் வந்து மிக்சி கிரைண்டர் ஃபேன் வாங்காதவங்களுக்கு கொடுக்கும் போதெல்லாம் என்ன தொடர்ந்து அதிமுக ஓட்டா போட்டுட்டு இருக்காங்க. அதனால இந்த மாதிரி பணம் கொடுத்துருக்க வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமா படலை. அதனால திமுகவுக்கு வாக்கு விழாதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இலவசமா பணம் கொடுப்பது நல்லதா இல்ல இந்த மாதிரி கொடுத்தா திமுக வெற்றி பெறுமா? இதற்கும் ஒரு கருத்து கணிப்பு எடுத்து வெளியிடுவாங்க. அது எந்த அளவுக்கு கை கொடுக்குது அப்படின்ற விஷயத்த மீண்டும் ஒரு காணொலியில பார்க்கலாம். இவ்வளவு நேரம் பார்த்த நண்பர்களுக்கு நன்றிங்க.